சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. டெல்லிக்கு இபிஎஸ் போறாரு, என்ன ரகசியம், என்ன எத்தனை இடங்கள் யாருக்கு கிடைக்கும்? ஒரு குறிப்பிட்ட தொகுதி டி நகர் 5-6 பேர் கேட்கிறாங்க. அதுல எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சிக்கல் இருக்கத்தான் செய்கிறது. உண்மைதான். பிஜேபி ரொம்ப சீட்டு கேட்கறாங்களா? எடப்பாடி கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரா, இல்ல என்ன பிரச்சனை? இன்னைக்கு காத்தால் நான் கேள்விப்படுறேன், அந்த நேற்று விஜயினுடைய நோம்புல கலந்துட்டு ரம்லான் நோம்புல ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க, செக்குலரிசத்தை யூ ஆர் அப்போல்டிங் த செக்குலரிசம்னுட்டு தன்னுடைய நம்பிக்கையான உத்தரவிட்டு பேசி வச்சிருக்காரு. விஜயோட ராகுலுக்கு நம்பிக்கையானவர் பேசி இருக்கிறாரா? ஆமா ஆமா, தனிப்பட்ட முறைன்னு சொல்லி கை தடுப்பி விட்டுருக்கலாம். யூ வாட் அன் அலையன்ஸ். நீ மாற்றான் தோட்டத்து மல்லிகையில் மனம் உண்டுன்னு அங்க போய் மோந்து பாத்தீங்கன்னா பழாங்க. இல்ல இதெல்லாம் இருக்காதுல்ல, நீங்க சொல்ல மாதிரி தேர்தலுக்கு பிந்தைய நாம சேர்ந்து பயணம் போகலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியா? என்னை பொறுத்து மட்டும் அந்த 28 தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய 28 தொகுதிகளில் தமிழ் வெற்றி கழகம் ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் போடக்கூடாது என்ற ஒரு வேண்டுகோள் வைத்ததாக நான் கேள்விப்படுகிறேன். அவங்களாம் எதுக்கு இங்க டிஎம்கேல சீட் வாங்கணும்? பேசுறதோ தமிழ் வெற்றி கழகத்தோட. எனக்கு தயவு செய்து என்னோட கான்டெஸ்ட் பண்ணாத ஒரு ஃப்ரெண்ட்லி கண்டெஸ்ட். ஏன்னா டிவிக்கு கொஞ்சம் 1+2 கிடைக்கும். பாண்டிச்சேரியும் கேரளாவும் பேசிக்கலாம். அர்பன் டிவைட் இருக்கிறதுனால என்னன்னா, சென்னையில பாருங்க 8-9 தொகுதியில தாவேகா வெற்றி பெறுங்க. வெற்றி பெறும்னு சொல்றீங்க, முன்னணியில் இருக்குமா வெற்றி பெறுமா? வெற்றி பெறும். இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா நெட் ரிசல்ட் மத்திய பாஜக அனாலிசிஸ்டும் சரி, அமித்ஷா அனாலிசிஸ் சரி, இங்க ஜெயிப்பாங்க. காங்கிரஸ் உடைவதற்கு சான்ஸ் உண்டு. என்னை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் 8 பேர் 9 பேர் வந்தா ஜெயிச்சு அதிகம். 28ல அந்த 9 பேர்ல பாதி பேர் பிச்சும் போடுவாங்க. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. இபிஎஸ் ஏன் டெல்லி சென்றார்? இன்னும் காங்கிரஸ் தாவேகா உறவு பின்னணி தொடர்கிறதா? இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபால் நம்முடன் இணைகிறார். வணக்கம் திரு ராஜகோபால். நமஸ்காரம். நமஸ்காரம் நிஜந்தன். நமஸ்காரம். டெல்லிக்கு இபிஎஸ் போறாரு, என்ன ரகசியம், என்ன எத்தனை இடங்கள் யாருக்கு கிடைக்கும்? பிரச்சனை அதிகமாயிட்டு இருக்கா, குறைஞ்சிட்டு இருக்கா? ஒரே ஒரு பிரச்சனை தான், திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து வேருடன் புடுங்கி எறிவதுதான் அமித்ஷாவுடைய யோசனை. அதுதான் எடப்பாடி பழனிசாமியுடைய யோசனை. சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும். இது ஒரு திருமணம் மாதிரி தேர்தல் என்பது. வீட்டில் நம்ம உங்க டாக்டருக்கோ சன்னுக்கோ நீங்க மேரேஜ் பண்ணீங்கன்னா அதனுடைய இது நம்மளுக்கு எவ்ரி ஒன் ஹேஸ் தட் ப்ராப்ளம்ஸ். ஒரு தொகுதி உடன்பாடில் எந்த உதாரணத்துக்கு சொல்றேன்னு, இந்த சாத்தூர் தொகுதி 4 பேர் கேட்கறாங்க. ஒரு குறிப்பிட்ட தொகுதி 4 டி நகர் 5-6 பேர் கேட்கறாங்க. அதுல எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சிக்கல் இருக்கத்தான் செய்கிறது. உண்மைதான். மறைக்க முடியாது, மறுக்க முடியாது. இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னீங்கன்னா, இதுல நிறைய இஷ்யூஸ் இருக்குங்க நிஜந்தன். உள்ள போக போக இது எனக்கு 12வது தேர்தல் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு மொழியில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்தலும் ஒரு புது புது மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த வாட்டி இந்த விஜய் வந்துட்டதுனால டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேருமே ஸ்குவீஸ் பண்றாங்க போட்டு. இப்ப டிஎம்கே 173 போன வாட்டி கண்டிஸ் பண்ணா, இந்த வாட்டி 170 தான் பண்ண போறாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி 170 பண்ணி ஆகணும். ஸோ கம்பேரிசன் அது ஒண்ணு. 2வது கேஸ்ட் ஃபேக்டர், டாமினேஷன், ரீஜன் வைஸ், அப்புறம் செட்டியார் நாடார் அதெல்லாம் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா பிரச்சனை இருக்கிறது. அதிலிருந்து வெற்றி காண வேண்டும் என்பதற்காகத்தான் கூப்பிட்டுருக்காங்க. இன்னைக்கு பியூஷ் கோயல் வரதா இங்க டெல்லியிலேயே அமித்ஷா வச்சுட்டு பாத்துட போறாங்க. அதை தவிர எல்லாமே இப்ப கல்யாணம் கார்த்திகை என்ன சீர் வரப்போகுது, வீட்டுல இருந்து மாமனார் சொத்து, மாமியார் சொத்து, அதெல்லாம் கூட பேசுவாங்கல்ல கூட. அதுவும் பேசத்தான் இருக்காங்க. நிச்சயமாவே எனக்கு கேள்விப்படுற மட்டும் ஃபைனான்சியல் இம்ப்ளிகேஷன்ஸ் ஆல்சோ வில் பி டிஸ்கஸ்ட். ஃபினான்ஷியல் இம்ப்ளிகேஷன் அப்படின்னா எந்த தொகை யாரு எவ்வளவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறத பத்தி பேசுவாங்கன்னு சொல்றீங்க? இல்லை, சின்ன பாருங்க, நெருப்புன்னா வாய் வெந்து போடாதுங்க. நெருப்புன்னு சொல்லுங்க, நெருப்பு. ஆகாயம் சொன்னா இது அடிச்சா ஒண்ணு இல்லையே. அந்த மாதிரி இம்ப்ளிகேஷன் சொன்னா 5-10 கொடுக்கதான் கொடுக்கணும். இப்ப என் பையனு கல்யாணத்தை பண்ண நீங்க வந்திருந்தீங்க, உங்க வீட்டு கல்யாணம் நம்ம வருவேன் நான். இது மாதிரி போது சில பிரச்சனை ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் இருக்கு. யாரும் இல்லைங்கிறீங்க.
பிஜேபி ரொம்ப சீட்டு கேக்குறாங்களா? பிஜேபி ரொம்ப சீட்டு கேக்குறாங்களா? எடப்பாடி கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரா இல்ல என்ன பிரச்சனை? ஒன்றே ஒன்று ஆகாயம் நேயர்களுக்கு நிஜந்தன் மூலமாக சொல்ல வேண்டிய ஒரு உண்மை என்ன என்று கேட்டால், டெல்லியில் அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி மீது 100க்கு 100 நம்பிக்கை வைத்திருக்கிறார். 4 முறை 5 முறை பார்த்தாகிவிட்டது. பிரச்சனைகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன, தீர்வு காணப்பட்டு வருகின்றன. விரிசல் இல்லை, உரசல் இல்லை. ஆனால் இந்த சப்ஜெக்ட்ல நம்ம இருப்போம். வேற சப்ஜெக்ட் போகும்போது 28 சீட் வாங்கி ஒரு தடவை கூட போன் பண்ணாத இருக்காங்களே ராகுல் காந்தி ஸ்டாலினுக்கு. அது மாதிரி இல்லையே, இங்கே பாவான்னு கூப்பிட்டுறாங்களே. அட்லீஸ்ட் தேர் இஸ் a conversation here. Whereas in DMK quarters conversation இல்லையே, மூடிட்டாங்களே. இது ராகுல் காந்தி செய்த சதிங்க நிஜம். அதே மாதிரி இங்க DMK ஒண்ணும் இல்லையே, சதி இல்லையே. ஆனா எதுக்கு சுமூகமா பியூஷ் கோயல் வந்தாரு, எவ்வளவு நம்பர்ஸ் உங்களுக்கு 170 160 30 35 அப்படின்னு முடிச்சுக்கலாம்ல. அப்ப ஏதோ இழுபறி இருக்கு, இன்னும் கூட பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது மக்கள் மனசுல நல்ல ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்தாது தானே? நான் தான் சொல்லிட்டேன், இழுபறி இருக்கத்தான் இருக்கிறது. திமுகக்கு அந்த வரத்துக்கு முன்னாடி எவ்வளவு இழுபறி இருந்தது. சிதம்பரம் எதுக்குங்க நடுவு குழப்பணும்? சிதம்பரம் ராகுல் காந்தி சிதம்பரத்தை திட்டுறாரு இப்போ டெல்லியில. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கும் அமித்ஷாவிற்கும் நீண்ட ஒரு 2025 ஏப்ரல் இருந்து ஒரு தொடர்ச்சியாக இருப்பதனால் அதில் இருக்கக்கூடிய சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. நான் ஒப்புக்கொள்கிறேன், மனசால ஒத்துக்கிறேன். அதுல நான் சொன்ன மாதிரி இப்ப பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ராஜ்யசபா கொடுத்துட்டாரு. அவங்க கட்சிக்காரன்னு அன்புமணி ராமதாஸ் சந்தோஷப்படுத்த வைக்கிறோம். அவர் 100 சீட்டு கேட்பாருங்க. அவன் எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் உண்டு. அதனால அவருக்கு இந்த கூட்டணியில் ஒரு பிரச்சனையான இருப்பது அன்புமணி ராமதாஸ். காரணம், அப்பா நாளைக்கு சொல்றேன் நாளைக்கு சொல்றேங்கிறாரு. அப்பா உள்ள இழுத்து போடலாமா வாண்டாமா? இப்ப மாம்பழம் கையில இருக்குது, எப்படி சொல்லையா சாப்பிடணுமோ இல்லையா? என்னை பொறுத்து மட்டும் பிஎம்கே, பிஜேபி, டிடிவிகே, பிஜேபி இந்த சார்ட் அவுட் பண்ணிடுச்சுன்னா விஷயம் முடிஞ்சிடும். நாளை மறுநாள் தொகுதி அலோகேஷனாய் கேண்டிடேட்லாம் சொல்லிடுவாங்க. பிஜேபி கேண்டிடேட் தயாரா இருக்காங்க. இப்போ 35 கேட்கறாங்க, 30 வந்து நின்றுடுவாங்க. அவங்க ராஜ்யசபா இல்லையே, இங்கே இன்னைக்கு ராஜ்யசபாக்கு தான் கொடுத்துட்டாரு. அதுல பார்க்க போனீங்கன்னா சில முக்கிய தலைவர்கள் கண்டெஸ்ட் பண்ணணும். எல் முருகனை கண்டெஸ்ட் பண்ண சொல்றாரு அமித்ஷா அண்ட் பிரைம் மினிஸ்டர். எல் முருகன் கண்டெஸ்ட் பண்ணுவாரா? அந்த சீட்டு வருமா? அப்புறம் வந்து ஆஸ் எ மினிஸ்டர் கண்டெஸ்ட் பண்ணிட்டு ஜெயிச்சுட்டாருன்னா எம்எல்ஏ ஆயிடுவாரு, தோத்துட்டாருன்னா எம்பி கண்டினியூ பண்ணலாம், மந்திரியா கண்டினியூ, தோத்து போனப்பறம் மந்திரியா கண்டினியூ. எத்தனையோ பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் பேசுவாங்க. பிளஸ் அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி பண்ணி பேசுவாங்க நிச்சயம். எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து இந்த சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ், அந்த பைனான்சியல் டிரான்சாக்சன்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் தவிரங்க, ஏன் இந்த KN நேரு மேலேயும் நிறைய பேர் ஆக்ஷன் எடுக்கல எல்லாம் ஒரு மனசுல ஒரு கோபம் இருக்குங்க. அதெல்லாம் பேசுவாங்க. அதுக்கு இந்த சட்டம் நடுவில் வந்து நிற்குதுங்களே சார். எது வந்தா நடுவில் ஒரு ஸ்டே வாங்கிடுறாங்க. போய் எப்படி இருந்தாலும் லீகலுக்கு எப்படி லீகல் ஹோல் லூப் ஹோல் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. ஸோ தட்ஃபோர் அதெல்லாம் பேசுவாங்க, மனம் விட்டு பேசுறாங்க. பிஜேபி, ஏடிஎம்கே, காங்கிரஸ் அந்த மாதிரி இல்லையே. திமுகவோட என்ன பிரச்சனை? காங்கிரஸ் நல்லா தான் இருக்காங்க, 28 சீட் கொடுத்துட்டாங்க, ரொம்ப தயாரா இருக்காங்க. தொகுதிகள் அனுபவிச்சவொடனே தேர்தல் போட்டி போட போறாங்க. என்ன பிரச்சனை காங்கிரஸ் திமுக? இன்னும் அந்த பிரச்சனைக்கு வரதுக்கு முன்னாடி நீங்க என்ன உசு பேத்துறீங்க, என்ன அப்படி எப்படி ஸ்கீ கொடுக்குறீங்க? இப்ப பாருங்க, ஏடிஎம்கே முடிச்சிட்டீங்க, காங்கிரஸ் போலாமா? போலாம். சரி, இப்ப காங்கிரஸ் பிரச்சனை என்னன்னா, நிஜம்தான் இந்த ராகுல் காந்தி பண்ண குழப்பவாதி. ராகுல் காந்தி இஸ் an entertainer, he is a buffoon. அவர் வந்து சும்மா ஒரு தேசிய தலைவர்ன்ற மாதிரி சொல்ற மாதிரி இல்லைங்களே. எதுக்குங்க ஒன்னும் 10 நாள் ஆச்சுங்க, எங்க பேசவே இல்லை. இதுல நான் என் போன் கூட தரது, நீ பேசுறாப்பான்னு ஒரு போன் 28 தொகுதி வாங்க, தேங்க்ஸ் சொல்லாமல நன்றி. தனியா பேசி இருப்பாரு, நமக்கு தெரியாம இருக்கு. அப்படி அந்த கோபம் ஏன் இருக்குது? இன்னைக்கு காத்தால நான் கேள்விப்படுறேன், அந்த நேற்று விஜயினுடைய நோம்புல வந்து கலந்துட்டு ரம்லான் நோம்புல ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க, செக்குலரிசத்தை யூ ஆர் அப்போல்டிங் த செக்குலரிசம் தன்னுடைய நம்பிக்கையான உத்தரவிட்டு பேச வச்சிருக்காரு. விஜயோட ராகுலுக்கு நம்பிக்கையானவர் பேசி இருக்கிறாரா? ஆமா ஆமா ஆமா, தனிப்பட்ட முறைன்னு சொல்லி கை கழுவி விட்டுருக்கலாம். பட் இன்னும் ஒய் ஹி இஸ் ஹேவிங் அந்த அந்த மனசுல வந்து இந்த கீடான்னு சொல்லுவாங்க ஹிந்தியில, திமாக் பை கீடா பேட்டுக்கியா. இந்த இடத்துல ஒரு பூச்சி வந்திருக்குது அவருக்கு.
பாராட்டக்கூடாது, அந்த மாதிரி பாராட்டக்கூடாதா சார்? இந்த மாதிரி சரி, நீங்க மத சார்பின்மையை கட்டி காக்கிறீர்கள், வாழ்க அப்படின்னு பாராட்டக்கூடாதா? ஸ்டாலின் எப்படி எடுத்துக்கிறாரு தெரியலையே. எப்படி எடுத்துப்பாருன்னு நினைக்கிறீங்க? கோபத்தோட எடுத்துப்பாரு. எங்க நம்ம 45 வருஷமா ஆச்சு என் கல்யாணம் ஆகி என் சம்சாரத்தோட. நான் வந்து ஏதாவது ஒண்ணு தப்பு பண்ணுன்னா அந்த சம்சாரம் எனக்கு கேட்குது. நான் அதை அவுத்தால் பண்ண நான் கேட்கறேன், விஷயத்த பிடிச்சிக்கிறோம். நான் வந்து இப்போ இன்னொரு ஒரு வேற பொம்மாட்டியோட பேசிட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க? யூ காட் மேரிட், யூ காட் அன் அலையன்ஸ். நீ வந்து மாற்றான் தோட்டத்து மல்லிகையில் மனம் உண்டுன்னுட்டு அங்க போய் மோந்து பாத்தீங்கன்னா பலான்னு. சரி, அந்த மாதிரி சரி, போஸ்ட்போல் அலையன்ஸ்கா பேசுறாரா, இல்ல பாண்டிச்சேரியில காங்கிரஸ் தாவேகா வரணும்னு பேசுறாரா, இல்ல கேரளால பேசுறாரா? வாட் இஸ் இட் சப்ஸ்டன்ஸ்? இல்ல இதெல்லாம் இருக்காதுல்ல. நீங்க சொன்ன மாதிரி தேர்தலுக்கு பிந்தைய நாம சேர்ந்து பயணம் போகலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியா? பாஜகவை கைட்டி விட்டு விடலாம், எடப்பாடி பழனிசாமி போகலாம், கற்பனை கதை எழுதலாம், தொடர் கதை எழுதலாம். நான் தினத்தந்தியில பார்த்துருந்தேன். நான் சின்ன பையன் நகைச்சு 7வது படிக்கச்செல்லாம் கன்னித்தீவுன்னு வரும், இன்னும் வந்துட்டே இருக்குது. அது அந்த மாதிரி ரப்பு இருக்கிற மாதிரி இழுத்துட்டே போலாம். ராகுல் காந்தி செய்தது தவறு. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் மீது முதுகில் குத்தி இருக்கிறார் ராகுல் காந்தி. அரசியல் ரீதியாக செய்தது தவறு. என்ன தவறு செய்தா சொல்லுங்களேன் சார். ஏன் சார் ஒரு தடவை கூட பேசுற? பிரைம் மினிஸ்டர் 3 தடவை வந்துட்டாரு. எடப்பாடி பழனிசாமி 5 தடவை பார்த்தாரு. ஒரு ஆள் வரல காங்கிரஸ். ஏங்க திருப்பி ஒரு பெரிய ஃபார்மர் சீஃப் காங்கிரஸ் ஆள் இல்லை, அதை விடுங்க. பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய சேவந்த் ரெட்டியோ இல்ல சித்தராமையோ கூட ஈக்குவலா பேச வேணாமா சார்? கிரீஷ் சௌடங்கர் யார் சார் டிஎம்கேக்கு முன்னாடி? ஐ எம் ஆஸ்கிங் யூ. இப்ப நாளைக்கே இப்ப வந்து நீங்க நிஜந்தன் ஒரு 40 வருஷமா இருக்கீங்க ஜேர்னலிசத்துல, நான் 40 வருஷமா இருக்கேன். பூசா வந்தா போலான்னு இல்லையா? அப்படிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. இங்க ஸ்டாலின் இங்க இருக்காருங்க, இவ்வளவு உயரம். இந்த சோடங்கருங்க இங்க இருக்காரு, இவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குதுங்களே. கேசி வேணுகோபால் வந்துட்டாரு, போயிட்டாரு அவர் பாட்டுல. எங்க ஒரு ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் அசோக் கெஹ்லோட்டோ, குலாம் நபி ஆசாதோ, முன்னெல்லாம் வந்து திக்விஜய் சிங் மாதிரி யாரோ ஒருத்தர் வருவாங்க டாப் லீடர்ஸ். காங்கிரஸ்ல லீடர் இருந்தா தானே. இந்த தமிழ்நாடு காங்கிரஸ்ல இருந்து இந்த கொஞ்சம் தள்ளி போறேன். நேற்று டெல்லியில் ஒரு பூகம்பம் வந்தது, பெரிய பூகம்பம். பிரத்யுத் பர்போலை என்று சொல்லக்கூடிய அசாம் எம்பி ராகுல் காந்திக்கு அடுத்துதான் உட்காருவார், மாணிக் தாக்கூருக்கு அடுத்துதான் உட்காருவார் பார்லிமெண்ட்ல. ஜோதிமணிக்கு அதிகமா பேசக்கூடியவர். திடீர் என்று ராகுல் காந்தி திட்டி சேர்ந்துட்டு இன்னைக்கு அமித்ஷா முன்னாடி பாஜக சேர்ந்துட்டாரு. ராகுல் காந்தி மீது அவநம்பிக்கை இருக்கிறது தெரிகிறது அல்லவா? பிரியங்கா காந்தி மீது இருக்கக்கூடிய அவநம்பிக்கை இல்ல. பிரியங்கா காந்தி இன்சார்ஜ் ஆஃப் தி அசாம். அவருக்கு 2 பேர் சேர்ந்துட்டாங்களே சார் காங்கிரஸ்ல இருந்து. அது மாதிரி தமிழ்நாட்டிலும் நடக்கும் சார். தமிழ்நாட்டுல ஆள் இல்லை இங்க சேர்றதுக்கு. அங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. டிஎம்கேல போய் சேர்றதுக்கு இஷ்டம் இல்லை, ஏடிஎம்கேவோ இல்ல டிவிக்கோ போய் சேர்றதுக்கு பார்ப்பாங்க. அந்த மாதிரி இப்பவே ஒரு பாலம் கட்டி வைத்திருக்கிறார்கள், மெதுவாக ஒரு ஐடியா கொடுத்து வச்சிருக்காங்க. அப்படிங்கிறது ஒரு எதிர்காலத்துல பாதிப்பை ஏற்படுத்துமா? இவள் இந்த தேர்தலையே பாதிப்பை ஏற்படுத்துமா? என்னை பொறுத்து மட்டும் அந்த 28 தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய 28 தொகுதிகளில் தமிழ் வெற்றி கழகம் ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் போடக்கூடாது என்ற ஒரு வேண்டுகோள் வைத்ததாக நான் கேள்விப்படுகிறேன். ஒன்று. சொல்லுங்க முக்கியமான விஷயம் சொல்றீங்க, சொல்லுங்க. இருப்பினும் திமுக காரர்கள், ஊழியர்கள், கேடர்ஸ் காங்கிரஸுக்கு ஒர்க் பண்ணுவாங்களா இல்லையாங்கிற சந்தேகம் காங்கிரஸ் மனசுல இருக்குது. குறைஞ்சது 30 கோடி 40 கோடி செலவிச்சாகணும். நிஜம் 1 ரூபா 2 ரூபா இல்லைங்க. டிஎம்கே எவ்வளவு கொடுப்பாங்க சார்? காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பண திமிங்கிலங்கள் இருக்கின்றன. வல்ச்சர்ஸ் உட்கார்ந்துருக்காங்க காங்கிரஸ்ல. அவங்களாம் எதுக்கு இங்க டிஎம்கேல சீட் வாங்கணும்? பேசுறதோ தமிழ் வெற்றி கழகத்தோட. எனக்கு தயவு செய்து என்னோட கான்டெஸ்ட் பண்ண, அது ஒரு ஃப்ரெண்ட்லி கண்டெஸ்ட். ராஜகோபால் மாதிரி ஒரு டம்மி கேண்டிடேட் போட்டு விட்டுருங்க, அதுக்கெல்லாம் வேண்டாம். அப்படி இருப்பாங்க. முதல்ல சார் 2 கேள்வி. ஒண்ணு வந்து தாவேகாவே அதிக அளவுக்கு இப்ப கேண்டிடேட் போட்டாங்க, எல்லாமே கிட்டத்தட்ட புது கேண்டிடேட் தான் இருப்பாங்க, சில மேல்மட்ட நிர்வாகிகள் தவிர. இதுல போய் காங்கிரஸ் இடத்துல கொஞ்சம் டம்மி கேண்டிடேட் போடுங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னு சொல்றது லாஜிக்கலா? அந்த இல்லாஜிக்கல் தான் ராகுல் காந்தி அடாப்ட் பண்றாரு. he wants to wreck the boat, he wants to create a confusion. இல்லாம சிதம்பரம் ஏன் சார் வர்றாரு? சிதம்பரம் எந்த விதத்துல வந்தார் சார்? இவரு
சிதம்பரத்துக்கு பதிலா நீங்க வந்து அண்டை மாநிலத்தினுடைய சீஃப் மினிஸ்டர் டி.கே. சிவகுமார், டெப்டி சீஃப் மினிஸ்டர் இல்ல சீஃப் மினிஸ்டர் சித்தராமையா அனுப்பிச்சிருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனை முடிஞ்சிருக்கும். இவரா போய் தோட்டி பண்ண அது ராகுல் காந்திக்கு பிடிக்கவே இல்லை. சிதம்பரத்தையும் பிடிக்கல, ஸ்டாலினும் பிடிக்கல. He was keen on going to TVK. ஏன்னா டிவிக்கு கொஞ்சம் 1+2 கிடைக்கும். பாண்டிச்சேரியும் கேரளாவும் பேசிக்கலாம். அவசர அவசரம் பண்ணாங்க பாருங்க. ஏன் சார் ஒன்னே ஒன்று சொல்றேன், காங்கிரஸுக்கு 28 சீட் கொடுத்துட்டு தேமுதிகவுக்கும் சீமானி ஏன் சார் இழுக்கு அடிக்கணும்? காங்கிரஸ் என்ன சார் அவ்வளவு பெருசு? திருமாவளவன் சொல்றீங்களா? திருமாவளவன் சொல்றீங்களா? திருமாவளவன் அண்ட் உங்களுக்கு சிபிஎம் ஒன்று டவுன்ல போகுது. நாளைக்கு அவன் தமிழ் வெட்டுக்காரத்தோட போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? செட்டில் ஆயிருவாங்க. திமுக செட்டில் ஆயிருவாங்கல்ல. 15 கோடி பணம் வாங்க கம்யூனிஸ்ட் தானுங்க. வேற என்ன வேண்டி கிடக்கு? கம்யூனிஸ்ட் நாக்கு பண்ணி சாவணுங்க. 15 கோடி வாங்கினா இப்ப 25 கோடி வாங்குவாங்க, அவ்வளவுதானே. அது தேர்தலில் போட்டியிடுறதுக்காக வாங்குறது. அது கட்சிக்காக வாங்கியிருக்காங்க, அது வேற விஷயம். பட் இருந்தாலும் வாங்குற கொடுக்கல் இருக்கத்தானே இருக்கு. யாரு ஒரு கல்யாணம் ஆச்சுன்னு நானே உங்ககிட்ட கேட்பேன், நிஜம்தான் எனக்கு ஒரு 50 லட்சம் புரியா கேட்கலாம், நீங்களே கேட்கலாம். ஸோ கொடுக்கல் வாங்கல் இருக்கத்தான் இருக்கும். எப்படி வச்சு பார்த்தாலும் திமுகவும் சரி காங்கிரஸா இருந்தாலும் சரி 2026 பொது தேர்தல் என்பது தமிழகத்தில் நூதனமான தேர்தலாக இருக்கும். ரூரல் அர்பன் டிவைடு வரப்போகுதுங்க ஃபர்ஸ்ட் டைம். பெண் வாக்காளரை பற்றி நிச்சயம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குங்க, நிஜம்தான். அதை தவிர சிறுபான்மையர் வாக்குகள் விஜய் பக்கம் இருக்குமா திமுக பக்கம் இருக்குமா என்ற கேள்வி இருக்கிறது. ஆக இதெல்லாம் ஒரு 10-15 கொஸ்டின்ஸ் இருக்குங்க, நிஜம்தான். அதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணாதான் உங்களுக்கு ஒரு புரியுங்க அரசியல். நீங்க முதல்ல சொன்னது சொல்லுங்களேன், ரூரல் அர்பன் டிவைட் இருக்கும். நீங்க நகர கிராமப்புறதுக்கான வேறுபாடு அது என்ன பொருள்ல சொல்றீங்க? எந்த பொருள் கேட்டீங்கன்னா, விஜய்க்கு நகரத்துல இருக்காங்களே தவிர கிராமத்துல இல்லை. கிராமத்துல திமுக அதிமுக இருக்குது, பாஜக இல்லை. அதே மாதிரி பார்க்க போனீங்கன்னா சீமான் நிறைய கிராமத்துல இருக்காரு, நகர்ப்புறத்துல இல்லை. திருமாவளவன் நகர்ப்புறத்துல இருக்காது, சாரி கிராமப்புறத்துல இருக்காது, நகர்ப்புறத்துல இல்லை. சீமானுடைய கிராஃப் டவுன் ஆயிட்டே போகுது. 8000 ஓட்டு ஜெயிச்சாரு பின்னாடி. அந்த அர்பன் டிவைட் கேட்டீங்கன்னா பிகாஸ் ஆஃப் சோசியல் மீடியா. அர்பன் டிவைட் இருக்கிறதுனால என்னன்னா, சென்னையில பாருங்க 8-9 தொகுதியில தாவேகா வெற்றி பெறுங்க. வெற்றி பெறுன்னு சொல்றீங்க, முன்னணியில் இருக்குமா வெற்றி பெறுமா? வெற்றி பெறும். நீங்க அர்பன் ரூரல் டிவைட நானும் ஒரு புது தியரி உங்களுக்கு சொல்றேன். 3 டிஸ்ட்ரிக்ட் நீங்க 3 ஏரியா நீங்க எடுத்துக்கலாம். சென்னை 16-18 தொகுதிகள், டெல்டா மாவட்டம் 40-42 தொகுதிகள், கன்னியாகுமரி. இந்த 3 இல்லைன்னு உங்களுக்கு தமிழ்நாடு இல்லை. அந்த 3 யார் டாமினேஷன்? தமிழ் வெற்றி கழகம். ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா நெட் ரிசல்ட் மத்திய பாஜக அனாலிசிஸ்னு சரி, அமித்ஷா அனாலிசிஸ் சரி, ஈவன் காங்கிரஸுடைய அனாலிசிஸ் சரி, டெல்லியில சிபிஎம்முக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய சண்முகம் அவர்கள் ஒரு மாபெரும் டீடைல் நோட் அனுப்பிச்சிருக்காரு. இட்ஸ் கோயிங் டு பி ஹங் அசம்பிளின்னு சென்டர் எம்ஏ பேபிக்கு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்தையும் குறைஞ்சதே வந்ததுன்னா அந்த 234 117 இருக்கு பாருங்க, அது 117 கீழே போயிடுங்க. இட்ஸ் கோயிங் டு பி a very tough time. யாருக்கு? ஸ்டாலினுக்கு, எடப்பாடி பழனிசாமிக்கு, விஜய்க்கு. இதுல யாருக்கு அப்பர் ஹேண்ட் கிடைக்கும்? எடப்பாடி பழனிசாமிக்கு. எப்படி? மத்திய அரசாங்கம் என்ன செய்யும் பாத்தீங்கன்னா, கடைசியில் கவர்னரை வச்சுட்டு போனாங்க. புது கவர்னர் வரப்போறாரு. இந்த இப்பக்கு கவர்னர் கூட கிடையாது, அஜய் பல்லா தான் வரப்போறாரு. அடுத்த மாசம் போட போறாங்க. அஜய் பல்லா வந்தாருன்னா ஒரு மாற்றம் இருக்கும். ஒரு தொங்கு சபைன்னு வந்துச்சுன்னா இதெல்லாம் பிரச்சனை அதிகமாகும் சார். என்ன பிரச்சனை ஆகும்? தொங்கு சபை இருந்ததுன்னா திமுக அணி அந்த 117 தாண்டி தான் இருக்கும். திமுக 117 கீழே குறைஞ்சாலும் அணி ஒரு 120-140 வர வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்ப அவங்க ஒன்னா தானே இருப்பாங்க. அப்படி இருக்க சான்ஸ் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தொகுதி பாடமெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. வேட்பாளருக்கு அப்புறம் தாவேகாவுடைய இப்ப பாருங்க, போதாது வரைக்கும் இன்னைக்கு அந்த ஜனநாயகனுடைய படத்துக்கு ரிலீஸ் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. எலெக்ஷன் விஷயம் போயிடுச்சு. இன்னும் 2 நாள்ல கொடுத்துருவாங்க. இப்ப எப்ப ரிலீஸ் பண்ண போறான்னு தெரியல. அதனுடைய இம்பாக்ட் சேர்த்துக்கணும். நீங்க அந்த தைரியம் தான் இருக்காரு அவரு. அது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுதுங்க இந்த கரூர் விஷயத்துல.
அதுல சார்ஜ் ஷீட்ல விஜயை சேர்த்துருவாங்க, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸையும் இன்வால்வ் பண்ண போறாங்க. தமிழ்நாடு போச்சு இந்த 2 ஆச்சுன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? தொங்கு சபைன்னு வந்ததுன்னு டெஃபினெட்லி ஐ டெல் யூ, திமுக இருப்பவர்கள் பாட்டாளி, சரி, நம்ம மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், ஈவன் அவங்களாம் என்டிஏ பக்கம் போக சான்ஸ் உண்டு. இங்க ஜெயிப்பாங்க. காங்கிரஸ் உடைவதற்கு சான்ஸ் உண்டு. என்னை பொறுத்த மட்டும் காங்கிரஸ்ல 8 பேர் இல்ல 9 பேர் வந்தா ஜெயிச்சு அதிகம் 28ல. அந்த 9 பேர்ல பாதி பேர் பிச்சிங் போடுவாங்க. இந்த மாதிரி நடக்கும். போயிருவாங்களா? குழப்பம் இருக்கும் சார். ஒரு மாபெரும் சிக்கல் வரும் சார். அந்த சிக்கலைத்தான் அமித்ஷா எதிர்பார்க்கிறார், அந்த சிக்கலைத்தான் ராகுல் காந்தி எதிர்பார்க்கிறார். அதனால்தான் சொல்றீங்க, 2 பேரை சொல்றீங்க நீங்க, 2 முனைகள், அமித்ஷாவை சொல்றீங்க, ராகுல் காந்தியும் சொல்றீங்க. ஆமா கரெக்ட். நான் 2 பேரும் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இதுக்கு இன்னைக்கு காத்தால எதற்காக ஒரு விஜயுடன் காங்கிரஸ் தலைவர் ஒருவர் ரகசியமாக பேச வேண்டும். இன்று காலை நோன்பு முடிச்சுட்டாங்க எல்லாத்தையும், சரி, யூ ஆர் ஹேவிங் எ பாசிபிலிட்டி ஆஃப் பாண்டிச்சேரியை பேச போறீங்களா, கேரளா பேச போறீங்களா? பாண்டிச்சேரியில உங்களுக்கு ஒன்றும் கன்ஃபியூஷனா தான் இருக்குது. டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ் வந்த பாடு இல்லை. அதை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. ஊடகமோ இந்த யூடியூபோ எவனும் பேச மாட்டேங்கிறாங்க. நம்ம பேசணும் சார். நான் தான் சொல்லிட்டேன். அந்த பிரச்சனை இப்ப கேரளா காங்கிரஸுக்கு பை 1 get 1 ஃப்ரீங்கிற மாதிரி அவர் விஜயோட பணங்கள் மீதி 2 ஃப்ரீயா கிடைக்கும் உங்களுக்கு. அது இப்ப திரும்பி ராஜ்யசபா வந்துட்டாங்க, ஒரு காங்கிரஸ் எம்பி எலெக்ட் ஆயிட்டாரு. இனிமேல் உங்களால் பின்னாடி போக முடியாது. அந்த சிக்கல் அதுதான் நான் சொல்றேன். இந்த ராகுல் காந்தி ஒரு குழப்பவாதி, அவரோட கட்டி ஏன் மல்லாடுறாரோ தெரியல நம்ம ஸ்டாலின். காங்கிரஸ் வேணும் இல்ல திமுகவுக்கு? அது இப்ப எலெக்ஷனுக்கு அப்புறம் வேண்டான்னு வாங்குவார். காங்கிரஸ்காரன் நம்ப முடியாதுங்க நீங்க சார். நான் ஆல் இண்டியாவில் காங்கிரஸ் 1977 இருந்து காங்கிரஸ் பார்த்துட்டு இருக்கேன். நிஜம் இன்னைக்கு நேற்று காங்கிரஸ் மாதிரி ஒரு அயோக்கிய பசங்க எவனும் இருக்க மாட்டாங்க. திமுக ஏன் சார் பிஜேபி அரெஸ்ட் பண்ணாங்களா சார் கனிமொழியை? நான் கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. ராஜாவை அரெஸ்ட் பண்ணாங்களா? இந்த ப. சிதம்பரம் பண்ண வம்புதானே அந்த ராஜாவை அரெஸ்ட் பண்றதுக்கு ஒட்டு கேட்டாங்களே அந்த நீராராடிய டேப்ல. என்ன அர்த்தம் சார்? கூடவே இருந்து குழி பறிப்பாங்க காங்கிரஸ், கூடவே இருந்து குழி பறிப்பாங்க. திமுகவோட இருப்பாங்க, தாவேக்காவோட பேசுவாங்க. அந்த அங்க அசம்பிளி வந்தது, ஒரு தொங்கு சட்டப்பேரவை வந்தது அப்படின்னா நீங்க என்ன சொன்னீங்கன்னா, திமுக அணியில் இருப்பவர்கள் அண்ணா திமுக அணிக்கு போக வாய்ப்பு இருக்கு, நீங்க உடைச்சிருவாங்க அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி அண்ணா திமுக அணியில இருக்கிறவங்களும் இந்த பக்கம் வர வாய்ப்பு இருக்கா இல்லையா? உண்டு நம்பரை பொறுத்து இருக்குது, ஃபைனல் நம்பரை பொறுத்து இருக்கு. எப்படி இருந்தாலும் you take it for granted is going to be அங்க அசம்பிளி. ஏன் நீங்க திமுக உடைக்க கூடாதுன்னு என்ன இருக்கு சொல்லுங்க? கனிமொழியே எம்எல்ஏக்கு நிக்கிறேன்னு சொல்றாங்க. இப்போ அதெல்லாம் இருக்கு, ஒன்னொன்னு இருக்கல. டீப்பா if you dig it, you go deeper into it. ஆனா திமுக ஒரு பெரிய சக்தியா வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட அணி பலமா இருக்கு. திமுக, காங்கிரஸ், தேமுதிக 21 கட்சிகள், இவ்வளவு பெரிய அணி, பெரிய எல்லாருடைய 1% 1/2% ஓட்டெல்லாம் ஹெல்ப் பண்ண போகுது. ஓபிஎஸ் வந்துட்டாரு, இன்னும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணி. நீங்க ஒரு பேப்பர்ல பென்சில் எழுதிக்கலாம். கிரவுண்ட் லெவல் அந்த மாதிரி இல்லைங்களா? 21 காமிச்சு எதை காமிக்கிறது? 21 என்ன தெரியும் உங்களுக்கு? 24 நாட் கிரவுண்ட் லெவல் இஸ் அகைன்ஸ்ட் டிஎம்கே சார். பட் எடப்பாடிக்கு வேல்யூ இருக்கா? எடுப்பு கான்பிடென்ட் ஆக 200 தொகுதி போயிட்டு வந்திருக்காங்க சார், சும்மா இல்ல சார். டூர் பண்ணிருக்காரு, விஜய் டூர் பண்ணிருக்காரு. 5 இடத்துக்கு போயிருந்தா கூட பப்ளிக் ரியல்ல காமிச்சிட்டாரு. ஆனா விஜய் இன்னும் இனி வெளியே வரணும்ல, இனி வெளியே வந்து பிரச்சாரம் பண்ணாதானே அவருக்கான பலம் கூடும். சரி வருவாரு. அந்த நகரப்புறங்கள்ல விஜய் நீங்க மறுக்க முடியாது சார், கிராமப்புறங்கள்ல ஏடிஎம்கே மறுக்க முடியாது. இப்ப நீங்க சொல்லலாம், கண்டிப்பாக அண்ணாமலையினுடைய எண் மக்கள் யாத்திரை மூலமாக கண்டிப்பாக தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ரூரல்ல கொஞ்சம் இன்ஃபில்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, முழுக்கிற போகல. அந்த எஃபெக்ட்ல இருக்கும். காங்கிரஸ்காரன் நிறைய பேர் இந்த வாட்டி பாஜக ஓட்டு போட போறாங்க சார், எழுதி வச்சுங்க சார். நேஷனலிஸ்ட் காங்கிரஸ், those who are above 65 years, they will vote for BJP. காங்கிரஸ்காரன் அந்த மாதிரி நீங்க கான்ஸ்டிட்யூன்சி பாத்தீங்க. நான் 2-3 உங்களுக்கு சொல்றேன்.
நான் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒன்று ஐ ஹவ் டன் ஒன் பேப்பர், ஐ கேன் சென்ட் இட் யூ வித் யூ. அது பாருங்க, அர்பன் ரூரல் டிவைட் சொன்னது தவிர நிஜம்தான். ஏஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா those who are above 50 they are BDMK or DMK. அதுல DMK அதிகமா இருக்குது. those who are above 60 ADMK அதிகமா இருக்குது. ஏன்னா எம்ஜிஆர் காலத்து ஆளுங்கள் தான் ஓட்டு போட்டவங்க. அது என்னுடைய உறவுக்காரனே ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. இப்ப பாருங்க, பிலோ தி ஏஜ் ஆஃப் 35 ஒரு விஜய் வெறிங்களாக இருக்குங்களா சார்? அந்த வெறியை வந்து உங்களால யூ கான் டிரான்ஸ்லேட் இன்டு உதயநிதி ஆர் டிஎம்கே. அந்த டிஎம்கே அந்த கேப்சர் பண்ண முடியல அந்த இமேஜினேஷனு. ஒண்ணு பாருங்க, 45 வயசுல 55 வயசு மட்டும் சீமானுக்கு நிறைய பேர் பைத்தியக்காரனா இருக்காங்க, அவர் பின்னாடி ஓடுறவங்க, இன்க்ளூடிங் பிராமின்ஸ். அது ஒரு he has captured a new trend in தமிழ்நாட்டில். அந்த பெரியார் மண்ணு இல்லது பெரியாரே மண்ணுன்னு சொன்னார் பாருங்க, அதுல ஒரு நல்ல ட்ராக்ஷன் வந்துருச்சு. அதெல்லாம் நான் ஐ கேப்சர்ட் தட் இன் மை ஆர்டிகல். இதெல்லாம் புதுசா இருக்கு ஃபேக்டர். ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப், விமன் ஓட்டர்ஸ் மோஸ்ட்லி விமன் ஓட்டர்ஸ்க்கு வந்து பாருங்க ஒரு 60% will go to விஜய் சார். அந்த மீதி 40%ல 20 or 15 or 25 ADMK DMKன்னு போகும். விஜய் will take major. இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா பார்க்கறாங்க. நான் இது 11 வாட்டி எலெக்ஷன் கவர் பண்ணதுனால இந்த ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ், ஐ மே பி ராங் இன் சர்டன் கேசஸ், பட் இதெல்லாம் ஒரு யூ ஹேவ் டு டேக் இன்டு ஃபேக்டர்ஸ். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை கூறியமைக்காக திரு ராஜகோபாலன் மிக்க நன்றி. தேங்க்யூ, நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints.